வியாசரால் அருளப்பட்ட முழு மகாபாரதத்தின் முதல் பர்வமான ஆதிபர்வத்தில் ஆஸ்திக பர்வ பகுதி. ஓ சாவுதி, கற்றவரும் அறம் சார்ந்தவருமான ஆஸ்திகரின் வரலாற்றை விரிவாக மேலும் விளக்குவாயாக. உனது சொற்பொழிவு அதை அறியும் ஆவலை எங்களுக்கு அதிகமாக்கியுள்ளது. சாவுநகரே, நாகங்களின் அரசன் தக்ஷனின் இரு மகள்களான கத்ரு என்றும் வினதை என்றும் பெயர் கொண்ட அந்த இருவரும் கசியபருக்கு மனைவிகளாகினர். தமது இரு மனைவியரான கத்ரு, வினதையால் கசியபர் பெரும் இன்பத்தை அடைந்தார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் தருவதாகச் சொன்னார். தங்கள் தலைவன் தாங்கள் விரும்பிய வரத்தை தருவதாகச் சொன்னது கேட்டு கத்ரு, வினதை மிகவும் அகமகிழ்ந்தனர். கத்ரு சமாற்றல் கொண்ட 1000 பாம்புகள் தனக்கு மகன்களாக வேண்டும் என்று வரம் கேட்டாள். வினதையோ கத்ருவின் அந்த 1000 பிள்ளைகளின் வல்லமையை, பலம், ஆற்றல், உருவம், வீரம் ஆகியவற்றில் விஞ்சும் 2 மகன்கள் வேண்டும் என்று வரம் கேட்டாள். அவ்வாறே ஆகட்டும், உங்கள் கருக்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வரத்தால் மகிழ்ந்த தனது மனைவியர் இருவரிடமும் கூறிவிட்டு கானகத்திற்குச் சென்றார். கசியபர் சில காலத்திற்கு பிறகு கத்ரு 1000 முட்டைகளையும் வினதை 2 முட்டைகளையும் இட்டனர். அவர்களது பெண் பணியாட்கள் அந்த முட்டைகளை தனியாக வெதுவெதுப்பாக வைத்தனர். 500 வருடங்கள் இப்படியே சென்றன. கத்ருவால் இடப்பட்ட 1000 முட்டைகளும் வெடித்து குஞ்சுகள் வெளியே வந்தன. ஆனால் வினதையின் இரட்டையர்கள் வெளிப்படவில்லை. பொறாமையால் ஊந்தப்பட்ட வினதை தனது முட்டையில் ஒன்றை உடைத்தாள். மேலே வளர்ச்சியடைந்து கீழே வளர்ச்சியடையாமல் கால்கள் இல்லாமல் இருந்த தன் கருவை கண்டாள். காலங்கனியும் முன்பே முட்டையை உடைத்ததால் நீ அடிமையாக சேவகம் செய்வாய். 500 வருடங்கள் பொறுத்திருப்பாயாக. உனது பொறுமையின்மையால் இன்னொரு முட்டையை உடைத்து அதை அழிக்காமலோ அல்லது பாதி வளர்ந்ததாய் ஆக்காமலோ இருந்தாயானால் அதிலிருந்து வரும் புகழ்பெற்ற குழந்தை உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பான். அந்த குழந்தை பலம் பெற முட்டையை அந்த காலம் வரை பத்திரமாக பாதுகாத்திருப்பாயாக என்று தனது தாய் வினதைக்கு சாபமிட்ட அந்த குழந்தை வானத்துக்கு பறந்தான். அவனே காலையில் முதல் மணி நேரத்தில் தெரியும் சூரியனின் சாரதியான அருணன். சகோதரிகள் உரையாடிக் கொண்டிருந்த போது தெய்வீகமானதும் அருள் நிறைந்ததும் அழியா இளமை கொண்டதும் படைப்புகளில் தலையாய படைப்பானதும் அடக்க முடியாத வீரியம் கொண்டதும் அனைத்து நற்குறிகளும் கொண்டதுமான குதிரைகளின் அரசனான தெய்வீக குதிரை உச்சை சிரவச செல்வதை கண்டனர். அதன் அழகு அம்சங்களை குறித்து பேசும்போது குதிரையின் வாலின் முடி வண்ணங்கள் உள்ளது என கத்ரு கூற, அது வெண்மையானது என வினதை கூற, விவாதம் முற்றி யார் கூறியது சரியானது என நிரூபிக்க பந்தயம் வைக்கும் நிலைக்கு சென்றது. யார் தோல்வியடைந்தாலும் அடிமையாகி சேவகம் செய்ய வேண்டும் என பந்தயம் வைத்துக் கொண்டனர். கத்ரு செய்துள்ள சூழ்ச்சி பற்றி தெரியாமல் வினதையும் பார்க்கடல் கடைந்த போது வெளிப்பட்ட தெய்வீக குதிரையான உச்சை சிரவசை காண செல்ல முடிவு செய்தனர். சவுதியே, பார்க்கடல் ஏன் யாரால் கடையப்பட்டது? அதில் கிடைத்தவை யாவை? விபரமாக கூறுங்கள். மேரு என்னும் மலை ஒளிக்குவியல் போல பிரகாசமாக இருந்தது. அதன் சிகரங்களில் விழும் சூரியனின் தங்க ஒளியை அது பிரதிபலித்தது. அந்த மலை தங்கம் போல் ஒளி வீசி அழகாக இருந்தது. அதில் தேவர்களும் கந்தர்வர்களும் சுற்றி நடமாடினார்கள். ஒரு நாள் தேவர்கள் அந்த மலையின் சிகரத்தில் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சபையில் அமர்ந்திருந்தார்கள். தவம் செய்த தேவர்களும் அமுதத்திற்காக நோன்பிருந்தவர்களும் அமுதத்தை பெற ஆவலுடன் காத்திருந்தனர். தேவர்களின் கவலையை பார்த்த நாராயணன் பிரம்மனிடம், தேவர்களையும் அசுரர்களையும் கொண்டு பார்க்கடலை கடையச் செய்யுங்கள். அதில் அமுதம், மருந்துகள், இரத்தினங்கள் கிடைக்கும் என்று சொன்னார். மூலிகைகள் நிறைந்த மந்தார் மலையை தேவர்கள் கடலை கடைய பயன்படுத்த நினைத்தார்கள். ஆனால் அதை நகர்த்த முடியவில்லை. ஆகவே அவர்கள் விஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டனர். விஷ்ணு இந்த கடினமான பணியை பாம்பு ஆன ஆதிசேஷனிடம் ஒப்படைத்தார். அதனால் ஆதிசேஷன் அந்த மலையோடு அதன் கானகங்களுடனும் உள்ளிலிருந்த உயிர்களுடனும் பெயர்த்தெடுத்து கொண்டு வந்தான். தேவாசுரர்களிடம் சமுத்திர அரசனும் கிடைக்கும் அமுதத்தில் தனக்கும் பங்கு கொடுக்க வேண்டும் என கூறி கடலை கடைய சம்மதித்தான். மலைக்கு ஆதாரமாக இருக்க கூர்மம் அவதாரியிடம் தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக வைத்து பாம்பான வாசுகியை கயிறாக பயன்படுத்தி கடலை கடையத் தொடங்கினர். தேவர்களும் அசுரர்களும் இழுத்த இழுப்பில்
வாசுகியின் வாயிலிருந்து கரும்புகை நெருப்புடன் வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த புகை மேகமாக மாறி இடிமின்னலுடன் கூடிய மழையை பொழிந்து களைத்துப் போன தேவர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது. கடலிலிருந்து ஒரு கடுமையான முழக்கம் கேட்டது. அஃது ஊழிக்காலத்தில் மேகங்களிடும் முழக்கத்திற்கு ஒப்பானதாக இருந்தது. பெரிய நீர் விலங்குகள் அந்த பெரிய மலையின் சுழற்சியால் அந்த உப்பு நீரிலேயே தமது உயிரை விட்டன. பாதாள உலகில் வசிப்பவர்களும் வருணனின் உலகில் வசித்தவர்களும் கொல்லப்பட்டனர். மந்திரமலை சுழன்று கொண்டிருக்கும் போது அதன் மீதிருந்து பறவைகளுடன் கூடிய பெரிய மரங்களும் வேருடன் பிடுங்கப்பட்டு நீருக்குள் விழுந்தன. மேலும் பல மரங்கள் ஒன்றோடொன்று உராய்ந்து அவ்வப்போது நெருப்பை உண்டாக்கின. புகையுடன் கூடிய நெருப்புடன் ஹாலகால நஞ்சு உலகத்தையே விழுங்கிவிடுவது போல தகித்தது. பயத்தை தரும் காலக்கூடத்தின் மனத்தை நுகர்ந்தே 3 உலகங்களும் உணர்விழந்தன. அனைத்துலக பாதுகாப்பிற்கு பிரம்மன் உட்பட சிவனை வேண்டினர். ஈசனும் வந்தார். சிவனை போற்றி கண்ணை நீக்கி காணும் போதிலும் கருணையாய் வாழும் கோடிநாதன் ஈசனே. அருள் தரும் ஆனந்தநாதனை போற்றி நிலம் நிலம் கொண்ட நில கண்ணனை போற்றி சிந்தை தெய்வம் எய்த நிலம் காப்பவன் சிவனவனையே மறவாதே. போற்றி போற்றி நாதனையே போற்றி நாதன் நிகழ்நாதமாய் பல கோடி நாமங்கள் நாதன் நிகழ்நாதமாய் சிவனையே போற்றி 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 சிவனையே போற்றி. கண்டின கூடிய சதா சிவமாமே கருதும் யாகும் காப்பவன் அவனே. பிறவி துன்ப கழிக்கினும் நாயகன் சிவ சிவ சிவமே. கூடிய சேயோனே உலகிற்கும் மாயோனே உமையாரை சரிபாதி கொண்டாட நாரீசனை போற்றி. சக்தியின் சிவமே போற்றி போற்றி நாதனையே போற்றி கருணையாய் வாழும் கோடி தெய்வங்கள் கை தொடும் தெய்வம் சிவனே போற்றி. சிவனையே போற்றி போற்றி நாதனையே போற்றி நாதன் மிகு நாதமாய் பல கோடி நாமங்கள். தெய்வீகமான மகேஸ்வரன் அந்த நஞ்சை தனது தொண்டையில் நிறுத்தினான். ஆகையால் அது முதல் அவன் நீலகண்டன் என அழைக்கப்படுகிறான். கடலை சிலகாலம் கடையும் பொழுது மரங்களின் பாலும் அமுதத்தின் தன்மை கொண்ட மூலிகைகளும் ஒன்றாக கலந்து அந்த கடலில் கலந்தது. பலமிழந்த தேவர்கள் பிரம்மனிடம் முறையிட பிரம்மனும் நாராயணன் உதவி கோரினார். அப்படி பலத்தை மீண்டும் பெற்ற தேவர்கள் திரும்பவும் கடையத் தொடங்கினர். சிறிது காலத்தில் நிலவு கடலில் இருந்து உதித்தான். வெண்மையான உடையுடன் லட்சுமியும், அதன் பிறகு சோமமும், அதன் பிறகு வெள்ளை குதிரையான உச்சஸ்ரவஸ், அதன் பிறகு நாராயணனின் மார்பை அலங்கரிக்கும் தெய்வீக ரத்தினமான கௌஸ்துபமும், யானைகளின் அரசன் உதித்த ஐராவதனை இந்திரன் எடுக்க அமுதம் கொண்ட பாத்திரத்தோடு தன்வந்தரி உதித்தான். அவனை பார்த்ததுமே அசுரர்கள் அஃது எங்களுடையது என்று பெரிதும் கூச்சலிட்டனர். லட்சுமி, சோமம், மனத்தின் வேகங்கொண்ட குதிரை என அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருந்த தேவர்கள் முன்னிலையில் வந்தனர். தைத்தியர்களிடம் இருக்கும் அமுதத்தை கவர நாராயணன் தனது மயக்கும் மாய சக்தியின் உதவியால் மதியை கவரும் பெண்ணுருவாக வந்தபோது தானவர்களும் தைத்தியர்களும் அந்த மங்கையின் பேரழகினாலும் கவர்ச்சியானாலும் மயக்கப்பட்டு மதியிழந்து அனைவரும் சேர்ந்து அந்த அமுதத்தை அந்த அழகு மங்கையின் கையிலேயே கொடுத்தனர். தேவர்கள் மிகவும் ஆவலுடன் அமுதத்தை விஷ்ணுவிடமிருந்து பெற்றுக்கொண்டு பெறுகினர். ராகு என்ற தானவனும் தேவர்களைப் போல வேடம் பூண்டு அந்த அமுதத்தை பருகத் துவங்கினான். இது சூரியனும் சந்திரனும் கண்டபோது அவர்கள் உடனே அவனை தேவர்களுக்கு காட்டினர். விஷ்ணு உடனே தனது சக்கர ஆயுதத்தால் ராகுவின் தலையை வெட்டினார். இதனால் அமிர்தத்தை அடைய தேவாசுரர்களிடையே உக்கிரமான போர் துவங்கியது. நாராயணன் தனது கவர்ச்சிகரமான பெண் உருவை விடுத்து பல ஆயுதங்களை தானவர்கள் மீது வீசி அவர்களை நடுங்கச் செய்தான். சுதர்சன சக்கரம் நினைத்த மாத்திரத்தில் வானிலிருந்து வந்தது. தீ போன்று ஒளிர்ந்த அந்த சக்கரம்
நாராயணனால் வேகமாக வீசப்பட்டவுடன் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் விழுந்து தைத்தியர்களையும் தானவர்களையும் ஆயிரக்கணக்கில் எரித்தது. தீவிர யுத்தத்தில் தானவர்கள் தைத்தியர்களும் தோல்வியால் சிதறினர். வெற்றியடைந்த தேவர்கள் மந்தரமலைக்கு தக்க மரியாதைகள் செய்து அது முன்பு இருந்த இடத்திலேயே மீண்டும் நிறுவினர். அமுதுண்ட தேவர்கள் அவர்களது உற்சாகக் குரலால் தேவலோகத்தை எதிரொலிக்கச் செய்துவிட்டு அவரவர் இருப்பிடத்திற்குச் சென்றனர். தேவர்கள் தேவலோகத்திற்கு வந்து உற்சாகமாக இருந்தனர். இந்திரனும் பிற தேவர்களும் அமுதத்தை பத்திரமாக பாதுகாக்கும் பொறுப்பை நாராயணனிடம் கொடுத்தார்கள். ஆஹா, சௌதியே, பார்க்கடல் கடைந்ததை நேரில் பார்த்தை போன்ற அனுபவத்தை கொடுத்தீர். இந்த தானவர்கள், தைத்தியர்கள், அசுரர்கள் யார்? கத்ரு வினதைக்கு செய்த பந்தய சூழ்ச்சி என்ன? விரிவாக கூறுவீராக. தவசிகளே, உங்களின் உற்சாக ஆதரவுதான் எனக்கு ஊக்கம் கொடுக்கிறது. தைத்தியர்கள் என்போர் திதி என்பவளுக்கும் கசியபருக்கும் பிறந்த பிள்ளைகளும் அவர்களது வம்சாவளியினரும் ஆவர். தானவர்கள் என்போர் தனு என்பவளுக்கும் கசியபருக்கும் பிறந்த பிள்ளைகளும் அவர்களது வம்சாவளியினரும் ஆவர். தேவர்கள் என்போர் அதிதி என்பவளுக்கும் கசியபருக்கும் பிறந்த பிள்ளைகளும் அவர்களது வம்சாவளியினரும் ஆவர். திதியும் தனுவும் அதிதியும் தக்ஷனின் மகள்கள் ஆவர். தக்ஷனின் 13 மகள்களை கசியபர் மணந்தார். கத்ரு தனது சகோதரி வினதையை ஏமாற்ற தானே அடிமையாகாமல் இருக்க தன் 1000 பாம்பு மக்களை குதிரையின் வாலில் கருமையான முடிகளாக மாறச் செய்ய நினைத்தாள். ஆனால் அந்த பாம்புகள் அவளின் கட்டளையை மறுத்துவிட்டன. இதனால் கோபமடைந்த கத்ரு பாம்புகளிடம், பாண்டவ குலத்தில் பிறக்க இருக்கும் மன்னன் ஜனமேஜயன் நடத்தும் பாம்பு வேள்வியில் அக்னி உங்களை எல்லோரையும் சாப்பிடும் என்று சபித்தாள். இந்த கொடிய சாபத்தை பிரம்மதேவன் கேட்டார். பிற உயிரினங்களின் நன்மைக்காக அந்த சாபத்தை அவர் அங்கீகரித்தார். பிரம்மன் கசியபனை அழைத்து, ஓ மகனே, நீ பெற்ற பாம்புகள் பெரிய உடலுடனும் பலமான விஷத்துடனும் உள்ளன. அவை எப்போதும் பிற உயிர்களை கடிக்க நினைப்பதால் தாயாரால் சபிக்கப்பட்டுள்ளன. இதனால் நீ கவலைப்பட வேண்டாம். பாம்புகள் பாம்பு வேள்வியில் அழிவது முன்பே தீர்மானிக்கப்பட்டது என்று சமாதானம் கூறினார். பிறகு பிரம்மன் பாம்புகளின் கடும் விஷத்தை முறிக்கும் ஞானத்தை கசியபனுக்கு உபதேசித்தார். தாயின் பர கத்ருவின் ஆசை நிராசையானால் அவள் தங்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தை துறந்து தங்களை எரித்து விடுவாளோ என்ற பயத்தில் பாம்புகள் தங்களுக்குள் கலந்து பேசி அவளது ஆணையை நிறைவேற்றுவது என்று முடிவு செய்தனர். மற்றொரு புறம் அவள் கருணை தங்களுக்கு கிடைக்குமானால் தங்களை சாபத்திலிருந்து விடுவிப்பாள் என்ற எண்ணத்தில் உதவிட முடிவு செய்து குதிரை இருக்கும் இடம் நோக்கி சென்றன. கத்ருவும் வினதையும் அடுத்த நாள் கடல் கடந்து சென்று உச்சை ஸ்ராவஸை கண்டபோது அதன் வால் வண்ணமாக காட்சியளித்தது. வினதையோ தோல்வி விரக்தியில் அடிமையானாள். கத்ருவோ வினதையின் வாரிசும் தனக்கு அடிமையாக்க செய்த சூழ்ச்சி வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் இருந்தாள். அந்த நேரத்தில் இன்னொரு முட்டை உடைந்தது. அதிலிருந்து கருடன் பிறந்தான். கருடன் பிறப்பும் பாம்புகள் தங்கள் கோரிக்கையும் சாபம் விமோசனம் பெற செய்த முயற்சி, ஆஸ்திகர் பிறப்பு என அடுத்து தொடர்ச்சியாக கூறப்போவதை தவசிகளே கேட்க ஆயத்தமாக இருங்கள்.